பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தை சீராக்கின் ஞானம் 40ஆம் அதிகாரம் திருவசனம் 18. சீராக்கின் ஞானம் 40ஆம் அதிகாரம் திருவசனம் 18. தன்னிறைவு கொண்டோர் தொழில் புரிவோர் ஆகியோருடைய வாழ்க்கை இனிமையானது. தன் நிறைவு கொண்டோர் தொழில் புரிவோர் ஆகியோருடைய வாழ்க்கை இனிமையானது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன செய்யணும்? எப்பயுமே போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை உண்டு. பாருங்க, அதுபோல் நாம் இன்றென்றைக்குரிய நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் போதும், இன்றென்றைக்குரிய வேலைகளை செய்து முடிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தது, இது போதும் போதும், இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு போதும் அப்படின்னு நாம் போதும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? இதுக்கு மேலே எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, உண்மை தேடுகின்ற வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு நாம் நினைக்கணும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் இது கொடுங்க கொடுங்க கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இல்லாமல், இது எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்குரிய வேலைக்கு செய்யக்கூடிய அன்றன்றைக்குரிய பாடுகளே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்குரிய ஆசீர்வாதங்கள் போதும் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகுங்கள். அப்படி பழகும்போது நம்மையும் அறியாமல் ஒரு தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்களும் ரிலாக்ஸாக அடுத்த காரியத்தை எடுத்து செய்து முடிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி இல்லைன்னா இன்னும் 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 ஆனால் ஆண்டவருக்குரிய காரியத்தை இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வேணும், இன்னும் அநேக கனிகள் எனக்கு வேணும், இன்னும் அநேக வரங்கள் எனக்கு வேணும், இன்னும் கொடைகள் எனக்கு வேணும்னு ஆண்டவரிடத்தில் அதற்காக செபியுங்கள். ஆனால் இந்த உலக காரியங்களுக்காக இன்னும் என்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் என்னுடைய செல்வம்லாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவரே எனக்கு இது போதும், உங்களிடத்திலிருந்து எனக்கு மன நிறைவே நம்மளோட வாயின் வார்த்தைகளாக வரும். அதனால் நீங்கள் மன நிறைவுடன் ஆண்டவர் செய்த இந்த வாழ்க்கையில் அற்புதங்களே எனக்கு போதும், ஆசீர்வாதங்களே எனக்கு போதும் என்ற மன பக்குவத்துக்கு நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்குள் ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு தேவ சமாதானம் கிடைக்கும். ஆண்டவருக்கென்று நீங்கள் ஓடி உழைப்பதற்குரிய பலன் ஆலோசனை ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, நீர் கொடுத்த இந்த ஆச்சரியமான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த கிருபை நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் தகப்பனை நாங்கள் உம்மை தேடும் பொழுதே அப்பா, நாங்கள் மன நிறைவு அடைகின்றோம் சுவாமி. அப்பா, போதும் என்ற மனதை உடையவர்களாக நீர் எங்களை மாற்றும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் போதும் ஆண்டவரே. உம்முடைய கனிகள், நீர் எங்களுக்கென்று கொடுக்கின்ற கனிகள், உம்முடைய ஆசீர்வாதமான அப்பா கனிகள், கொடைகள், வரங்கள், இவற்றினால் எங்களை நிரப்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் பலப்பட, பிறருக்காக இன்னும் அதிக நேரம் செபிக்க, பிறருக்காக எங்கள் தேசத்திற்காக செபிக்கின்றவர்களாக எங்களை மாற்றி அப்பா, நாங்கள் நிறைவுள்ள வாழ்க்கை வாழ, நிறைவுள்ளவர்களாக நாங்கள் வாழ உடைய தேவம் வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து, தேவ சமாதானத்தை கொடுத்து, தேவ கிருபையினால் எங்களை நிரப்பி அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும்
குழந்தைகளுக்கும் பெதஸ்தா ஜெபக்குழுவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் நிறைவுள்ள மனதை கொண்டவர்களாக நிறைவின் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நிறைவுள்ளவர்களாக வாழ்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.